எங்களது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அந்த சுடுகாட்டிலே அந்த பிண சுடுகாட்டுக்கு சென்று பச்சை பிணங்களை பிடுங்கி தின்று எலும்புகளை கடித்து உதிரத்தை குடித்து சாம்பலை வாரி பூசி என் அகோர பூசியை தீர்க்க போகிறேன் பார்வதா. பார்வதா சுடலை கால் லூசா விடுங்க. Thank you.
சரி போடுவா அடுகிற அட்டம் எல்லாம் ஆண்டவனின் விளையாட்டம் அழை வைத்து பார்ப்பதெல்லாம் அவனுடைய செயல்தாடம்மா அவனுடைய செயல்தாடம்மா ஆட்டம் எல்லாம் ஆண்டவனின் விளையாட்டம் அழை வைத்து பார்ப்பதெல்லாம் அவனுடைய செயலாடம்மா அவனுடைய செயலாடம்மா பொய் அறிய அரிச்சன்றே காவல் பொன்னான் சுடுகாரி ஆட்டம் எல்லாம் ஆண்டவனின் விளையாட்டம் அழை வைத்து பார்ப்பதெல்லாம் அவனுடைய செயல்தாடம்மா அவனுடைய செயல்தாடம்மா பாவி என்னை படைத்து விட்டான் பாதகனாய் அலைய விட்டான் பாவி என்னை படைத்து விட்டான் பாதகனாய் அலைய விட்டான் சாதிகளோ சொந்தங்களோ வீதி வரை தானம்மா சாதிகளோ சொந்தங்களோ வீதி வரை தானம்மா அடைகிற ஆட்டம் எல்லாம் ஆண்டவனின் விளையாட்டம் அழை வைத்து பார்ப்பதெல்லாம் அவனுடைய செயல்தானம்மா அவனுடைய செயல்தானம்மா புடிவா 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 தண்ணி கொஞ்சம் போமா ஸ்டேஜ் அந்த நகர் ஒண்ணு இல்ல நான் பஸ்பனா ஸ்டேஜ் அந்த நகரம்
யாருமா தண்ணி வாங்க காடு இன்னும் சுடுகின்ற சுடுகாடு அந்த சுடுகாட்டுக்கு சென்றோம் சுட்ட பிணங்களை வாரி புசித்து உதிரத்தை குடித்து மதுபானத்தை அருந்தி கஞ்சாவை பிடித்து சாம்பலை வாரி பூசி என் அகோர பசியை தீர்த்துக் கொள்ளலாம். அப்பொழுதாவது அந்த சுடலையிலே என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம கபாலம் என்னுடைய கரத்தை விட்டு அகலவிடும் என்று நினைத்தால் அந்த சுடலைக்கு சென்றோம் சுட்டப்பிடங்களை வாரி புசித்தோம் இந்த பரமனின் பசித்து சுடுகாட்டுக்கு சென்றோம் 10 பிணங்களை வாரி புசித்தோம் அதனுடைய பாம்பலை உன்னுடைய உடலில் பூசியும் கஞ்சா பீடி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அருந்தியும் மதுபான அருந்தியும் உன்னுடைய பித்தவரி நீங்கவில்லையா ஐயா இன்னும் எனக்கு அகோர பசி இருக்கிறது ஐயா எனக்கு ரத்தம் வேண்டும் ஐயா எனக்கு உதிர வேண்டும் ஐயா ஐயா இத்தனை நேரமாக கேட்டு அத்தனையும் உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை. உண்மைதான் ஐயா. கடைசியாக இந்த படியளக்கும் பரமனுக்கு ஒரு உதவியை செய்வாயா பார்வதா? ஐயா என்னையா வார்த்தை சொல்லிட்டீங்க, என்னிடத்தில் உதவி வேண்டுமா? ஐயா உதவி என்று சொல்லி இந்த பாவியை 3வது மனுஷி ஆக்காதீர்கள் சுவாமி. உனக்கு என்ன வேண்டும் சுவாமி, அதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். என்ன சுவாமி இதெல்லாம்? ஐயா இந்த உலகத்திலே தோன்றாத முன் தோன்றியவள் நீ. உண்மைதான். முன்னால் படைக்கப்பட்டவன் இந்த பரமன். உண்மைதான் சுவாமி. ஆதிலே நெற்றிக்கண் உனக்கு உண்டு. உண்மைதான். உனக்கு நான் பதியாக வர வேண்டும் என்று எனக்கு நெற்றிக்கண்ணை பேட்டெடுத்து தானமாக கொடுத்தாய். உண்மைதான் ஐயா. அப்பொழுது பெண்ணாகப்பட்டவள் பெரியவளாக இருந்து ஆணாகப்பட்டவன் சிறியவனாக இருந்தால் கணவன் மணியாக வாழ முடியாது என்ற காரணத்திற்காக நெற்றிக்கண்ணால் உன்னை சுட்டெரித்து அதை இப்படி சாம்பலாக்கி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லக்கூடிய அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று 3 பேரை உற்பணம் செய்து மலைமகளாக உன்னை திருமணம் செய்து கொண்டு மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தியாக முக்கண் படைத்த பரமனாக படி அளக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடியவன் இந்த பரமனாகப்பட்டவன். பாமர மக்களுக்கு சென்று படி அளந்து யார் யாருக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அத்தனை குறைகளும் நிவர்த்தி செய்து அதன் பிறகு வந்து கைலாயம் சேர்வேன். ஆனால் அப்படி படி அளக்கக்கூடிய இந்த பரமனுக்கு இப்போது நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன சுவாமி அது? இதோ இருக்கின்றார்களே பாமர மக்கள். உண்மைதான். இந்த பாமர மக்களிடத்திலே உன்னுடைய மடியை ஏந்தி பிச்சாந்தேகி என்று பிச்சை எடுத்து அதில் வரும் ஊதியத்தை வைத்து உணவு சமைத்து இந்த பரமனுடைய பசியை தீர்த்து நம்முடைய பக்தர்களிடத்திலே இந்த உலகையே ஆளும் உமைகள் சென்று நான் மடியேற்றி பிச்சை எடுக்க வேண்டுமா? ஐயா என்ன சுவாமி இதெல்லாம்? பார்வதா
இந்த பாவினுடைய பசி தீர வேண்டும் என்றால் என்றால் இப்போது நாம் இருவரும் இருவரும் கடவுள் கிடையாது, அப்படியா? மானிட பிறவிலே ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பித்தி நெருப்பிடத்தி பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆகினால் பார்வதா, ஐயா, பாமர மக்களுக்கு படி அளக்கும் பரமனுக்கு இந்த நிலைமை என்றால் பாவம் பாமர மக்கள் அன்றாட உழைப்பிலே உயிர் வாழக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் பார்வதா? அதனால் இப்பொழுது இந்த படி அளக்கும் பரமனுக்காக மடியேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டு வா பார்வதா. அப்படி ஆகட்டும் ஐயா. நாடக கலா ரசிகர்களே, அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணம் நகரம் இளைஞர்கள் எண்ணிக்கை நடிக்கும் எங்களது ஆரணி ஸ்ரீலிங்க ஸ்நானப்படுத்தினார். இன்று இந்த புனிதமான மேடையில் இப்ப நடந்த நாடகம் நாடகம் பிடிச்சிதா? ஜோர ஒரு டைம் சத்தமா கை தட்டல, சத்தமா வாய் தட்டு சொல்லுங்க. ஜோர கை தட்டு உட்காந்துருங்க. ஏன்னா நீங்க குழுவ காசு பண்ண அப்புறம் இந்த கை தட்டு தான் கோடி ரூபாய்க்கு சாப்பிடணும். எங்களது நாடகம் பண்ண ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் ஆரணி பழைய பேருந்து எதிர்த்தாப்பில் காலம் சென்ற உயர் திருவள்ளுவர் பி சிவா மற்றும் அம்மு மற்றும் பாத்திமன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அங்கு சென்றால் எங்களது நாடகங்கள் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யலாம். மற்றும் இது போன்ற 80க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்யலாம். நன்றி, வணக்கம். நாடகம் போகும். இப்போ உலகத்திலே படி அளக்கக்கூடிய சிவபெருமன் மக்கள், நம்ம பாமர மக்கள் எவ்வளோ. அதனால காலையில அதிகாலை நேரத்துல சிவனே உங்ககிட்ட வந்து மடி ஏந்தி பிச்சை எடுக்கிறாங்கனாக்கா அது வந்து நம்ம செய்த பாக்கியம். அதனால உங்க கையில கிடைச்ச காணிக்கை அந்த அம்மா பார்வதி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. நன்றி, வணக்கம். தன்னை கண்டு
இந்த பிச்சாண்டி கோலம் எப்படி ஏற்பட்டது தெரியுமா? சுவாமி ஒரு நேரத்திலே ஐயா நம்முடைய பக்தராக விளங்கக்கூடிய துர்வாசன் கோபத்திலே மிக மிக சிறந்தவன். இந்த உலகத்திலே 22 நேத்திரம் படைத்தவன் துர்வாசன். அவன் என்ன செய்தார்? அனுதினமும் மும்மூர்த்திகளை தரிசனம் செய்வது வழக்கம். அப்படி மும்மூர்த்திகளை தரிசனம் செய்வதற்காக முதலாக சென்றான் சத்தியலோகம். அப்படியா? சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனையும் சரஸ்வதியையும் பாதத்தை வணங்கிவிட்டு வர வேண்டும் என்று சத்தியலோகம் சென்றான். அப்படி சென்றவுடனே அந்த பிரம்மதேவனும் அந்த சரஸ்வதியும் சதியும் பதியாக பஞ்சனிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியா? சுவாமி உங்கள் பாதத்தை வணங்க வேண்டும், உங்கள் அருளை பெற வேண்டும் என்று எத்தனை வார்த்தைகள் எடுத்து கூறியும் அந்த 5 முகம் படைத்த பிரம்மதேவன் துர்வாசன் வந்திருப்பதை கண்டுகொள்ளாமல் மனைவியோடு சந்தோஷமாக இருந்த காரணத்தினால் துர்வாசன் கோபம் கொண்டு என்ன செய்தான்? அதே பிரம்மதேவா புரியும். 5 முகம் படைத்தவன் நீ. ஐயா படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன் நீ. அப்படியா? ஆனால் ஆணவத்தோடு மனைவியோடு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறாய். நான் குரல் கொடுத்த உன்னுடைய செவியிலே கேட்காத காரணத்தினால் என்றாவது ஒரு நாள் 5 சிரத்திலே ஒரு சிரம் அருந்து போக வேண்டும் என்று அப்படி கைலாயத்திலே கணவன் மனைவியோ பஞ்சனிலே காமாலிலே இருந்து கொண்டிருந்தோம். அப்படியா? சுவாமி என்